ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாமலத்தில் அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு தகவல் நிகழ்ச்சி, கன்சியூமர் ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். ATBC வானொலியானது நியூ சவுத் வேல்ஸ் அரசின் நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்துடன் நியூ சவுத் வேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேர் ட்ரேடிங்குடன் இணைந்து வழங்கும் வாராந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே புதிய தகவல்களுடன் உங்களை சந்திப்பது சிவசம்பு பிரபாகரன். புதிய தகவல்கள் என்று சொல்வதை விட நுகர்வோர் பாதுகாப்பு என்பது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலோ உலகத்தை பொறுத்தவரையிலோ ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நுகர்வோர் என்றால் என்ன என்ற அந்த கேள்வியை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது, நீங்கள் ஒரு பாவனையாளராக ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ வாங்கும்போது அது நுகர்வோர் என கணிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில கட்டங்களிலே நீங்கள் விற்பனை செய்யும் போது கூட, அதாவது ஒரு வியாபாரி இல்லாமல் நீங்கள் விற்பனை செய்யும் போது கூட அது ஒரு நுகர்வோர் விடயமாக அடங்குகின்றது. அந்த ரீதியிலே இந்த சட்டங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், பொதுமக்களையும் சிறுதொழில் செய்வோரையும் பாதுகாப்பதற்காக ஆஸ்திரேலிய மாநில மற்றும் மத்திய அரசினால் உருவாக்கப்பட்டவை. நுகர்வோர் தாம் வாங்கிய பொருட்கள் அல்லது சேவைகள் தமக்கு வழங்கப்பட்ட உறுதிக்கு அமையவில்லை என்றாலோ அல்லது பொதுவான எதிர்பார்ப்பிற்கு அமைவாக இல்லை என்றாலோ அதற்கு பரிகாரம் காண்பதற்கு இந்த சட்டங்கள் இலகுவாக இடம் சமைக்கின்றது. நியூ சவுத் வேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேர் ட்ரைனிங்குடன் இணைந்து நாங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியின் காரணம், நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களமானது இப்படி நுகர்வோர் பாதிக்கப்படும் போது இலகுவாக சட்டத்தரணிகள் அல்லது நீதிமன்றம் செல்லாது பல நுகர்வோர் பாதிக்கப்படும் பிணக்குகளை தீர்க்க உதவுகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வாரந்தோறும் ஒவ்வொரு தலைப்பிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வந்தோம். இதுவரை கடந்த பல வாரங்களிலே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் என்றால் என்ன, வீடு வாடகைக்கு எடுத்தல், வீடு வாங்குதல், வீடு கட்டுதல் அல்லது மேம்படுத்துதல், ரெனோவேஷன், பொருட்களை வாங்குதல், சேவைகளை வாங்குதல் என்று தலைப்புகளிலே பேசினோம். அது மட்டுமில்லாமல் கடந்த வாரத்திலே நுகர்வோரை ஏமாற்றுதல் அல்லது ஸ்கேம்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த விடயங்களையும், இலத்திர முறை மூலம் மின்னஞ்சல் அல்லது இலத்திரைய கம்ப்யூட்டர் மூலம் உங்களை திருடுவோர், சைபர் கிரைம்ஸ், அது பற்றியும் பேசினோம். இன்று அதன் அடுத்த கட்டமாக நுகர்வோரை பாதுகாக்கும் மற்ற முக்கிய விடயமாக, இங்கு நிகழ்ச்சியை கேட்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த விடயமாக, கார்களை வாங்குதல் மற்றும் விற்றல் ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த மோட்டார் வாகனங்களை நீங்கள் வாங்குவதோ விற்றதோ, முக்கியமாக வாங்குதல் அனைவரும் செய்யும் விடயம். இதிலே பல விடயங்களை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த தலைப்பை இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். இன்றும் வழமை போல என்னுடன் நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்தில் இருந்து அதிகாரி ஆயிஷா கனூரிக் அவர்கள் இணைய இருக்கின்றார். Welcome to the program again, Aisha. Good to see you again on our airways. Thank you for having me, Siva. Yeah, so we have discussed several topics over the last many weeks, and you, Michaela, and then a few others have joined us and provided valuable information for our listeners. And on that note, today we are going to talk about automobile or cars, vehicles, purchasing and selling. So that actually pretty much affect everyone who is listening to our radio, because they will be either buying a new car, used car, and of course they will be possibly selling their cars as well. So what are let's look at first on a general topic of buying and selling a car. What are the key things we should be aware of? So I think a good place to start would be where you can buy a vehicle from. So Yep. you the most common places where you can buy a car or a motorcycle would be from a dealership. If you are going through a dealership, there's many advantages and disadvantages to all methods, but you will have consumer protections. Okay, the Australian consumer law applies there.
Another option is buying from an auction. Mhm. The other option is buying privately, which is quite common. Mhm. And then another common option is buying online, whether that's car sales or Facebook marketplace. Mhm. So they're probably the most common ways you can purchase a car. And like I said, all have advantages and disadvantages. So And it's important to do like you your said, research. things have changed over the last 10 years or so. I remember 10, 15 years ago, you'll be looking at the newspaper ad or a trading post or something where you had to look to buy and sell a car, right? Um, Yes. ஆமாம் நேர்களே, இந்த கார்களை வாங்குவதென்றால் நாங்கள் பல முறைகளிலே இவற்றை வாங்கலாம். வாங்குவதற்கு முதலாவதாக புதிய கார்களையோ அல்லது பழைய கார்களையோ வாங்குவதென்றால் கார்களை விற்கும் இடம், கார் யார்டு அல்லது கார் சேல்ஸ்மேன் அல்லது கடையிலே சென்று வாங்கலாம். அது ஒரு இடமாக இருக்கின்றது. 2வது இடமாக இருப்பது ஆன்லைனிலே வாங்குவது. அதாவது கார்களை விற்பவர்கள் கடை தமது தளங்களை வேறு வேறு இடங்களில் வைத்திருப்பார்கள். இணையதளம் மூலம் நீங்கள் அதை வாங்கலாம். 3வது இடமாக இருப்பது இன்டர்நெட் மூலம் அல்லது ஆன்லைனில் விற்பது வாங்குவது. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், ஈபே அல்லது மற்ற இடங்களிலே வாங்குவது. Aisha, yeah, I think you mentioned 3 places. One is, like I said, the car dealerships. The second one is the purchasing it online or auctions, right? Yes. That's your auction. And the third one is buying from marketplace, so eBay, any other Gumtree and so on, where online advertising. Yes. So I think let's look at each of them, right? I think that's where Yep. you take me through. Yeah. Yeah. So a car dealership, we'll start there. So Mhm. a dealer has an obligation to guarantee that there's no money owing on the vehicle. Mhm. In some conditions, the dealer also has to provide a warranty. Mhm. Also, the dealer often allows you to trade in your own vehicle, so you don't need Mhm. to worry about selling that yourself. Mhm. So unlike buying at an auction, you can test drive the vehicle to make sure Mhm. it has the Mhm. power and features that you want. Right. But it Yeah, that's usually is more expensive. right. Actually, I didn't even think about that. It's a nice summary, Aisha. Yes. ஆமாம் நேர்களே, இப்போது நாங்கள் சொல்லும் விடயமாக, அதாவது முதலாவது விடயமாக நீங்கள் மோட்டார் வாகனங்களை, அதாவது காரை விற்கும் இடத்திலே நேரடியாக சென்று வாங்குவது. அப்படி வாங்கும்போது உள்ள நன்மை தீமைகளை இப்போது ஆயிஷா குறிப்பிட்டார். முக்கியமாக நாங்கள் நேரடியாக ஒரு புதிய காரையோ அல்லது பாவித்த காரையோ நாங்கள் டீலர் என்று சொல்வது, அதாவது கார் விற்கும் இடம் புதிய அல்லது பாவித்த கார்களாக இருக்கலாம். அப்படி வாங்கும்போது அங்கு பல விடயங்களை அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பார்கள். முதலாவதாக அந்த கார், நீங்கள் வாங்கும் காரிலே அவர்களுக்கு இன்னொரு இடத்திலே கடனோ அல்லது அதற்கென்று வங்கிக்காக எதுவும் செலவுகள் கொடுக்க வேண்டிய அந்த கடன்கள் அந்த காரிலே இல்லை என்பதை அவர்கள் உத்தரவாதம் அளிப்பார்கள். 2வதாக ட்ரேட் இன் என்று சொல்லப்படுகின்ற, நீங்கள் உங்களது புது காரை வாங்கும்போது உங்களது பழைய காரையும் அவர்களுக்கே நீங்கள் அவர்கள் சொல்லும் விலைக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு அவர்களுடன் பேசி ஒரு விலைக்கு நீங்கள் விற்கக்கூடியதாக இருக்கும். அதை ட்ரேட் இன் என்பார்கள். ஆகவே நீங்கள் ஒரு காரை உதாரணத்துக்கு 40,000க்கு வாங்குகின்றீர்கள் என்றால், உங்கள் காரை அவர்கள் 10,000மோ 15,000க்கு வாங்குகின்றார்கள் என்றால், அந்த பணத்தை கழித்துவிட்டு உங்களுக்கு அதை கொடுப்பார்கள். மற்றது முக்கியமாக நீங்கள் இந்த காரை வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கு உத்தரவாதம் அளிப்பார்கள், வாரண்டி என்பது. அதைவிட முக்கியமாக நீங்கள் இந்த காரை வாங்கும்போது அதை டெஸ்ட் டிரைவ், அதாவது ஓடி பார்த்து வாங்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்கின்றது. I think that's probably the key thing, isn't it, Aisha? Because you have either new or semi-used. Most of the dealers sell reasonably, younger cars, or let's say maybe in that sense scenario, even if it's a used car, they may give you a limited warranty as well. Is that right? Yes, and it needs to be an acceptable condition that's safe and roadworthy. So you've got that protection is in place too if you buy from a dealership. ம்ஹ்ம். ஆமாம் நேர்களே, முக்கியமாக இப்போது ஆயிஷா குறிப்பிட்டது, நீங்கள் ஒரு டீலரிடம் பழைய காரை வாங்கினாலும் அங்கு அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட உத்தரவாதத்தையும் அந்த காரை ரோட்டிலே வீதியிலே ஓட்டுவதற்கு சரியானது என்பதற்கான உத்தரவாதத்தையும் அவர்கள் வழங்குவார்கள். அதாவது என்னத்தை நாங்கள் இங்கு சொல்கின்றோம் என்றால், ஒரு குறிக்கப்பட்ட சில விடயங்களிலே அங்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். ஆனால் முதலிலே அவர் குறிப்பிட்டது போல இந்த டீலரிடம் வாங்கும்போது உங்களது விலை சற்று கூடுதலாக இருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது.
So like you said that, mentioned that earlier, Aisha, when you buy it from a dealer, it could be slightly higher priced, or because they are running a shop, they are running, personnel sitting there, an office, and all those things, and the warranty, they may have a slightly expensive proposition. Yeah, the price. That's right. I would say more often than not, it will be more expensive than going through the other avenues. But I suppose you need to weigh up if it's worth the additional costs to have the consumer guarantees in place. Yeah. No, that's true, because it gives you that peace of mind as well, right? Because sometimes you Yes. may buy the car, let's say after a month. I mean, if you buy it from a private buyer, after a month, suddenly there's some noise or something, you will be worried whether it's going to be a $10,000 issue or $2,000 issue or what. ஆமாம் நேர்களே, இப்போது குறிப்பிட்டது போன்று நீங்கள் கடையில், அதாவது உத்தரவாதத்துடன் வாங்கும்போது புதிய காரையோ பழைய காரையோ, உங்களுக்கு ஒரு மனத்திலே ஒரு நிம்மதி இருக்கும். ஏனென்றால் நீங்கள் சற்று பணத்தை கூட கொடுத்தாலும் அந்த கார் குறிக்கப்பட்ட காலத்துக்கு பழுதாகாது என்றும், அப்படி பிழைத்தாலும் அதை எடுத்து சென்று அந்த கேள்வியை கேட்டு திருத்துவதற்கான வசதிகளும் இருக்கின்றன. ஆகவே அதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். Yeah, that's a very good point, Aisha. I mean, not point. I mean, you are from the Department of Fair Trading, so you know all the details about what you see from the customers and what are the complaints you receive. But I think the key thing, like you mentioned about the test drive option and the warranty, and also what, like you said, The if you're buying protections. protection to make sure it's a roadworthy and wouldn't have any issues, I think that probably is a lot of support given by the when you buy it from them. Yeah. Yes, and can I add too, Siva, if you're buying from a licensed car dealer, most of them can offer finance or insurance, but we very much encourage people to shop around because it can be at quite a high interest rate. So it's worth going to banks and credit unions and other finance companies to see what's the best deal for you. Yeah, that's right. ஆமாம் நேர்களே, இந்த முக்கியமாக நாங்கள் இந்த வாகனங்களை டீலரிடம் வாங்கும்போது அவர்கள் உங்களுக்கு நிதி உதவி அல்லது ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறிதாக செலுத்தும் நிதி, கார் வாங்குவதற்கான கடனை உங்களுக்கு வழங்குவார்கள். அப்படி வாங்கும்போது அங்கு ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் எங்கு வாங்குகின்றீர்கள், எந்த நிறுவனம் உங்களுக்கு இந்த வங்கி கடனை அவர்கள் இந்த கார் வாங்குபவர்கள் எடுக்க உதவுகின்றார்களோ, அப்போது இங்கே எவ்வளவு வட்டி வீதத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்றதிலே கவனமாக இருங்கள். ஏனென்றால் பொதுவாக கார் வாங்கும்போது இந்த வட்டி வீதம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர், ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 7 வீதமாக இருக்கும், இன்னொரு இடத்திலே 9 வீதமாக இருக்கும். ஆகவே அங்கு வித்தியாசங்கள் பலமாக இருக்கும். ஆகவே அது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So what are the things, Aisha, you can ask a dealer, like you mentioned? Let's say you're buying a car for average $40,000, a new car, and they are offering you finance. Maybe not, let's say $20,000 car, and a used car, because the new cars are normally financed through some of these, car dealers, car companies, or some of the others as well. So when you're buying let's say a $20,000 2-year-old car, and so when they offer finances, like you mentioned, you had to be aware of the interest rate and you should shop around. And what are the options available in that scenario? Is that only you had to shop around? Because I know the answer, but I'm just alluding to you. Do you have to always get the finance from the car dealer, or you can also shop around and get it from Yes, no, absolutely not. They will offer it, but by all means, you do not have to go with the car dealer's recommendations. It's definitely worth shopping around to seeing what better deals you can get. At the end of the day, you're buying something, so back to the fridge that we talked about weeks ago. Shop around to make sure you're buying the best fridge that fits your needs. Yeah, especially, I mean, like you mentioned, I mean, if the interest rate is about 2% different or 3 or 5% different, it makes a big difference. Makes thousands of dollars when you're buying a loan for 2 or 3 years or 5 years. Yes. ஆமாம் நேர்களே, அந்த நீங்கள் காரை வாங்கும்போது உங்களுக்கு நிதி, அதாவது நிதியை பெற்றுக்கொள்வதற்கான கடனை கார் டீலர் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அவரிடம்தான் அதற்கான அந்த கடனை பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் எங்கும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வங்கிகளிலே பெற்றுக்கொள்ளலாம், அல்லது மற்றைய நிதி ஃபைனான்ஸ் நிறுவனங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த வட்டியை நீங்கள் கொடுக்கும்போது
குறிப்பிட்டது போல 2% வட்டி வித்தியாசம் இருக்குமாக இருந்தால், நீங்கள் உதாரணத்துக்கு $20,000 லோனை எடுக்கின்றீர்கள் என்றால், இந்த 2% வட்டி 4 வருடங்களுக்கு அல்லது 5 வருடங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போது, இந்த $20,000க்கான அந்த வட்டி வந்து கிட்டத்தட்ட $1,000, $1,200 வித்தியாசம் வரப்போகின்றது. ஆகவே $20,000 காரிலே $1,500, $1,200லிருந்து $1,500 வித்தியாசம். ஆகவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். So that's what I was saying, Aisha. So if you are talking about a $20,000 loan and interest rate is about $2% different, that will probably, on a $20,000 loan, that will make a $1,500 or $1,200 to $2,000 difference over the next 4 years or so. So you have to be Yes, and it's usually a lot higher than 2%. difference. Yeah. Yeah. ஆமா நேயர்களே, இப்ப அவர் குறிப்பிட்டது 2 வீதம் அல்ல, அதிலும் பார்க்க வித்தியாசம். அதாவது நீங்கள் சில இடங்களிலே 5 வீதத்துக்கு எடுப்பீர்கள், இன்னொரு இடத்திலே 10 வீதமாக இருக்கும். ஆகவே like you said, it is possible. It could be 5%, 6% too, right? Where somebody may Oh, offer. yeah, absolutely. Yeah. And also the banks offer redraw facility as well from their home loan. So that makes a difference too. Yes. ஆமாம் நேயர்களே, பலவிதமான கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற இன்னொரு விதம், உதாரணத்துக்கு சொன்னால், உங்கள் வீட்டு ஹோம் லோனில் இருந்து கூட நீங்கள் அந்த கடனை பெற்று வாகனத்தை வாங்கலாம். அப்படி வாங்கும் போது கூட உங்களுக்கு சில வேளைகளிலே சேமிப்பு சற்று இருக்கும். ஆகவே என்னத்தை இங்கு நாங்கள் சொல்கின்றோம் என்றால், இந்த விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். I think the key thing for everyone is to, like you said, Aisha, is about shop around, understand what the interest rates are, what are the difference. Like you said, I think it's a very good point that it can vary anything from 2% to say 5-6%. So that makes right. huge difference. Yes. Okay, so that's buying from a dealership. That's right. So we talked about that for 15 minutes. No, that's, I think, very important. I think because it's, purchasing a car is one of the key things. And like you also mentioned, I think I'll just allude on that point as well. Sometimes you also get a good guarantee as well, because I know, some dealers, they may give you a free service for, if you're buying a new car, for 4 years or 5 years or even 7 years, they are offering it. Yes, that's right. The car I bought, it has a 7 years free service. So that makes a lot of difference, and more reliant or more reliable option available in it. Shall we move on to private? Yeah, sure. Buying privately, because that's quite common as well, I'd say. Yeah. So buying a vehicle privately involves relying on your own judgment and knowledge. You can arrange for a vehicle inspection at your own costs, but there are no statutory warranties. You also need to make sure the vehicle does not have a secured interest by completing a PPSR check. So it's a personal property securities check. If you find, and that will tell you if there's money owing on the car. Also, it's also worth asking the seller and write down the information below. And there's a checklist here on our website, and that's the current certificate of registration, the details of the vehicle and the service history, proof that the person selling the car actually owns the car, that it's not a stolen car. That also happens. The rego number, the engine number, and the VIN number, which is the vehicle identification number. So this is all on our website, because I know it's a lot to remember for people. Yeah. ஆமாம் நேயர்களே, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தனியாரிடம் கார்களை வாங்கும்போது அங்கு சில விடயங்களை நீங்கள் செய்வதை அங்கு இவர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கின்றார்கள். முக்கியமாக இன்ஸ்பெக்ஷன், அதை வாங்கும்போது அதை அங்கு என்ஜினிலே பிரச்சனை இருக்கிறதா என்பதை, அப்படியான பல விடயங்களை செய்வதற்கு Aisha, approximately, I think I'm not aware recently, but inspection can be somewhere around $300 to $600 usually, right? Yeah, I mean, every mechanic can charge their own prices, but Right. if you can't afford to do that, we actually have an 8-minute video on the website which tells you all the things to look out for when you're doing a check of buying a vehicle that's not supplied by a dealer. Even if it is supplied by a dealer, you can still do those checks yourself, and there's a video guiding that. Right. That's no wonder why we're having this program, isn't it? It is all new information and very useful information as well. ஆமாம் நேயர்களே, இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல தனியாரிடம் நீங்கள் காரை வாங்கும்போது, வாகனங்களை வாங்கும்போது அங்கு செய்ய வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன.
அதாவது இப்போது குறிப்பிட்டது போல இந்த இன்ஸ்பெக்ஷன் என்பது நீங்கள் ஒரு மெக்கானிக்கு காசை கொடுத்து அல்லது ஆன்லைன்லேயே பார்த்து அவர்கள் வந்து காரை சோதித்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் தருவார்கள். அதாவது இந்த காரிலே ஏதாவது அடிபட்ட அடையாளங்கள் இருக்கின்றதா அல்லது என்ஜினிலே பிரச்சனைகள் இருக்கின்றதான்னு பல விடயங்களை அவர்கள் சொல்லக்கூடும். அதற்கு குறிப்பாக ஒரு $300 $600 வரை அவர்கள் இந்த காசை எடுப்பார்கள். ஆனால் அதிலும் பார்க்க இப்போது ஆயிஷா குறிப்பிட்டது போல நீங்களே சில விடயங்களை அதாவது நீங்கள் $500 அல்லது $600 கொடுக்க விரும்பவில்லை என்றால் நீங்களே பல விடயங்களை செக் பண்ணுவதற்கான ஒரு செக் லிஸ்ட்டை ஃபேர் ட்ரேடிங் திணைக்களத்தின் இணையதளத்திலே கொடுக்கின்றார்கள். அந்த செக் லிஸ்ட்டை பார்ப்பதன் மூலம் நீங்கள் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த காரை வாங்கும்போது அதாவது தனியாரிடமோ அல்லது புதிதாக காரை வாங்கும்போது என்ன விடயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதற்காக ஒரு வீடியோ 8 நிமிட வீடியோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேர் ட்ரேடிங்லே கார்களை வாங்கும் விற்கும் பகுதியிலே இருக்கின்றது. இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் என்ன விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த செக்லிஸ்ட் என்று நாங்கள் குறிப்பிடுவதிலே இன்ஸ்பெக்ஷன் தேவைப்படுகின்றது. மற்றது முக்கியமாக காரிலே வேறு கடன்கள் இந்த காரர் இந்த காரின் மீது கடனை எடுக்கவில்லை என்று, அதாவது செக்யூர்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது இந்த PPSR என்ற இந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் Aisha, is there a charge for the PPSR report for online? Yes, there is a charge. I believe it is $2, quite cheap, but I will double check for you right this second. ஆகவே இந்த PPSR ரிப்போர்ட் என்பது பர்சனல் ப்ராப்பர்ட்டி $2, yes. செக்யூரிட்டி செக், அதாவது $2 மட்டுமே இது கோஸ்ட் பண்ணுகிறது. ஸோ வாட் ஆர் த டீடைல்ஸ் ரிக்வயர்ட் ஐஷா? இஸ் இட் த வின் நம்பர் ஆன் த கார்? Yeah, so if so you're wanting to ask the seller for the VIN number, the engine number, the rego number, and you're wanting to match it to the paperwork of the car to make sure it's accurate. Right, good. ஆமாம் நேர்களே, இந்த காரிலே முக்கியமான பார்ட்ஸாக நாங்கள் பார்ப்பது இந்த பாடியிலே இருக்கின்றது வின் நம்பர், VIN நம்பர், அதுவும் மற்றது என்ஜின், அதாவது என்ஜின் நம்பர், மற்றது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது லைசன்ஸ் பிளேட்னு சொல்லுவோம். இந்த 3 விடயங்களையும் நீங்கள் காரை விற்பவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த டீட்டெயில்களை இந்த ஆன்லைனிலே $2 தான் இந்த PPSR ரிப்போர்ட்டுக்கு தேவைப்படுகின்றது. அதிலே போட்டீர்கள் என்றால் அங்கு என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டால் மற்ற விடயங்கள், அதாவது வின் நம்பர், என்ஜின் நம்பர் காட்டும். அது இரண்டும் சரியாக இருக்கின்றதா என்பதை பாருங்கள். மற்றது முக்கிய விடயமாக இந்த காரை வாங்கும்போது, தனிப்பட்ட ரீதியிலே வாங்கும்போது அவர்களிடம் நீங்கள் அந்த காரின் உரிமையாளரா என்று கேளுங்கள். மற்றது அந்த சர்வீஸ் ஹிஸ்டரி, இந்த கார் முன்னர் திருத்தப்பட்ட லாக் புக் என்பார்கள், அந்த டீட்டெயிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். I'm sorry, it's a handful. I was just detailing all the details we discussed about the service history, ownership, That's okay. and certainly the PPSR. I think that's something very new to me as well. So it's $2, so it's really worth checking it so that. Yes, absolutely. Many people have bought cars privately and they had fines and tolls and all of this, coming their way. So it's and debt, an immense amount of debt owing on the car. So it's definitely worth finding out. And in that scenario, Aisha, when you are buying, I think probably we will cover it further on. So I think let's do the third one. Sorry, I think we talked about this one, private, now auction, right? That's the third one. Yes. So auction, the benefit of buying at an auction, you can usually pick up a very good bargain, very cheap. Generally, you can't take the car for a test drive though. So it's really quite risky. A car bought from an auction is not covered by a statutory warranty, so similar with like private. They don't have consumer guarantees. If the auctioneer is selling the car on behalf of the owner, then those guarantees aren't in place. If the car is owned by the auctioneer, it will be covered by consumer guarantees. Can you elaborate on that, the difference again, please? Yep. So if the car is bought from an auction, it is not covered by a statutory warranty or consumer guarantees if you're selling on behalf. Okay, sorry. On the ownership, I think what you are saying is some auction house, they take ownership of the car, then they sell Yes, it, right? yes. Some places, they may have an auctioneer selling on behalf of someone else. Okay, I got it. So I think, example, I mean, like a Grace or Pickles or whatever, they are auction houses, right? Yes. So I think what you mean, the second scenario is
there's an auctioneer giving a space where people bring their own vehicle and give it to him to just bid it or sell it on behalf. Yes, that's Okay, right. got it. That's right. ஆமா நேர்களே, இந்த நீங்கள் ஏலம் அல்லது ஆக்ஷனுக்கு போகும்போது அங்கும் இந்த முக்கிய விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆக்ஷனிலே வாங்கும்போது உங்களுக்கு அங்கு டெஸ்ட் டிரைவ் பண்ணுவதற்கான சாத்தியம் இல்லை. அதே போன்று கேரண்டி அல்லது வாரண்டி அங்கே இருக்க மாட்டாது. ஆகவே அந்த காரை நீங்கள் வாங்கும்போது அப்படியே தான் அதை வாங்க வேண்டும். அதிலும் பார்க்க முக்கியமாக இந்த ஆக்ஷனுக்கு போகும்போது 2 விடயங்களை பார்க்க வேண்டும். சில இடங்களிலே ஆக்ஷன் என்பது நடத்தப்படும் ஒரு பொதுவான இடத்திலே. அங்கு ஒருவர் நின்று ஆக்ஷனை நடத்துவார். பலரும் தங்களது காரை கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பார்கள். அவர் அங்கு 2 ஆக்ஷனிலே அதை விற்று அந்த உரிமை நேரடியாகவே நீங்கள் அந்த ஓனரிடம் வாங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் ஒரு சில இடங்களிலே ஆக்ஷன் என்பது அந்த ஆக்ஷன் ஹவுஸ் என்பார்கள். அதாவது அந்த ஆக்ஷன் நடத்தும் இடத்திலே அவர்களால் விற்கப்படும் கார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிக்கிள்ஸ், கிரே போன்ற பல இடங்களிலே ஆக்ஷன் அவர்கள் நடத்துவார்கள். அப்படியான இடங்களை நடத்தும் போது இந்த உறுதியை, அதாவது காருக்கான ஒரு சில உறுதிகளை அவர்கள் வழங்குவார்கள். So the auction houses are a bit more better, isn't it? Because they had the time to validate some of the details, and also they are giving some kind of statutory warranty. Is that right? Yeah, so if the auctioneer is selling it as the auctioneer and not on behalf of someone else, then does need to be protections in place, and they also are responsible for making sure that the cars have no money owing on them. ஆமாம் நேர்களே, ஆகவே இந்த ஆக்ஷனிலே விற்கும்போது, ஏலத்திலே விற்கப்படும் கார்களை வாங்கும்போது 2 விடயங்களை அங்கு, அதாவது காரிலே ஒரு கடனும் இல்லை என்று வாங்குகின்றார்கள். ஏனென்றால் ஒரு சில வேளைகளிலே நீங்கள் இதை சரியாக சோதிக்காமல் செய்துவிட்டால், நீங்கள் காரை வேண்டி ஓடத் தொடங்கிய பின்னர் உங்களுக்கு 10-15 என்று கூட இந்த ஸ்பீட் டிக்கெட், பார்க்கிங் டிக்கெட் என்று பல விடயங்கள் கூட உங்களுக்கு வரலாம். ஆகவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். So that's very important, isn't it? I think then I think we will cover moving on into registration as well, because that matters a lot, right? After you buy a car, you have to make sure you register it quickly, because like you mentioned, Aisha, about tickets and parking tickets and all that may come and accumulate otherwise. Yeah, so is that in terms of getting it over into your name? Is that what you're asking? Yeah, correct. So when the person is selling the car, they need to make sure they fill in a notice of disposal. That must be lodged within 14 days. And that will then change it into the hands of the new owner to make sure that doesn't happen. ஆகவே நீங்கள் காரை வாங்கிய பின்னர் 14 நாட்களுக்குள் 14 days 14 நாட்களுக்குள் உங்கள் பேரில் காரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக நான் சொல்வது அல்லது பலரும் சொல்வது, நீங்கள் காரை வாங்கும் போது வாங்கி அந்த உரிமையாளரிடமிருந்து நீங்கள் வீட்டுக்கு காரை எடுத்து வர முதலே ஒரு காப்புறுதியை, இன்சூரன்ஸை செய்து கொள்ள வேண்டும். அது மிகவும் வரவேற்கப்படுகின்றது. Aisha, I think one of the things I would recommend, I think that's many people also, when you have bought a car, in between, after you settling and bringing the car home, it's almost ideal sometimes to just get a cover note to cover the insurance, so that on the way from sometimes on the way from where you purchased it to driving it home, you may have an accident or something untoward. Yes, that's right. Best to be safe than sorry. Yeah, that's right. So I always tell people to get a cover note, which usually they give it for 4 weeks or 3 weeks or so on, right? ஆமாம், அது வரவேற்கத்தக்கது. அதாவது நீங்கள் இந்த கவர் நோட் என்பது இன்சூரன்ஸ் காப்புறுதியிலே உங்களுக்கு 2 கிழமையோ அல்லது 3 கிழமையோ தருவார்கள். அதை எடுத்து வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் உதவுவதாக இருக்கும் என்பது நமது நம்பிக்கை. Yeah, so that's a registration securing the vehicle. Is there anything else we need to be looking at, Aisha, on this? I can touch on buying online as well, because I know that is a huge avenue for many communities. So when buying online, you're either buying from a dealer, like on car sales, dealerships will advertise their cars as well, or you're buying privately. So depending on which it is, you need to follow the guidelines that apply to those purchases. I'll give you a very quick. We had a complaint from a young buyer. He bought a beautiful purple vintage car from Western Australia, did all the checks,
thought it was all done. He'd paid $5,500. The car arrived and it was a toy. So it was a toy. So this is a real complaint that we've had. So he didn't ask the right questions or any details. He had ticked every box. He had done all the searches. It sounded very legitimate. They told him it was only driven once a week. They'd lowered the price significantly for him, but it was in another state, so he wasn't able to go and see the car. They sent him photos of the car, and when it arrived, it was a toy car. So he had been scammed, unfortunately. So he actually did receive a car, but not the right one. That's right. Yes. So he didn't check the VIN number or any of the details. He did, but unfortunately, He was just out of the these number, some magic scammers. number. Yeah. So something has been missed along the way, and when he's contacted the bank, they had closed all their accounts. When he has tried to contact them via their phone, it was disconnected, and it was a private purchase, so there was not No much anyone problem. could do to help him. ஆமா நேர்களே, இப்போது ஆயிஷா சொன்ன இந்த விடயத்தை நான் மீண்டும் தமிழிலே சொல்கிறேன். முக்கியமான விடயம். இங்கு நியூ சவுத் வேல்ஸ்லேயே ஒருவர் $5,500 வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த்திலிருந்து ஒரு காரை வாங்கியிருக்கின்றார். வாங்கி அதற்கான பணத்தையும் செலுத்தியிருக்கிறார். பல விடயங்களை அவர் கேட்டிருக்கின்றார். காரின் கலர் என்ன, நிறம் என்ன, பதிவு இலக்கம் என்று அனைத்து விடயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு வாரத்தின் பின்னர் அவர் காரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு டோய் விளையாட்டு கார் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். இதுதான் கார் என்று. ஆகவே இதிலே இதேவேளை இவர் இந்த பணத்தை மீளப்பெறுவது, அதாவது இவை அனைத்தும் ஆன்லைனிலே வாங்குவதால் வந்த விடயங்கள். இவர் இந்த பணத்தை பெறுவதற்கு முயற்சித்த போது அந்த வங்கி கணக்கு மூடப்பட்டிருந்தது. அதாவது இந்த ஏமாற்றியவர்கள் அனைத்து விடயங்களையும் சேர்த்து விட்டார்கள். அதன் காரணமாக இவருக்கு எந்த பணமும் கிடைக்கப்பெறவில்லை. That's a big scam. I never heard about that one. That's quite scary, isn't it? It's like Yes. people, especially when they think, like you said, it's a bargain, it sounded good, and they'd been sent photos. They'd been liaising with the person, over several weeks. Everything looked right, but it wasn't. Mm-hmm. So these are the kind of issues you will have when you do online, because by the time you receive it, you may not have any warranty to cover for it either, right? So yeah, well, if it's private, there's no warranty, there's no protections in place. It is a risk. But in saying that, every car I've ever bought, Siva, has been private. So it's not to say it's a bad thing to do. You just need to do as many of those checks as possible. Yeah, no, I think I would say the same thing to Aisha. I have bought quite a few cars privately. I think like you mentioned, it's all about doing the homework, right, and be aware of these things. Yes. அவனர்களே, அதற்காக நாங்கள் கடையிலே வாங்க வேண்டும் என்று இல்லை. முக்கியமாக தனியாரிடமோ அல்லது ஆக்ஷனிலோ வாங்கும் போது காரின் விலை உங்களுக்கு குறைவாக இருக்கும். குறைந்தது 10-15 வீதங்கள் அல்லது 20 வீதம் கூட குறைவாக இருக்கும். ஆகவே இதை வாங்கும்போது இந்த சில விடயங்களை, சோதனைகளை நீங்கள் முன்கூட்டியே செய்திருந்தால் சற்று துணிந்து பயமில்லாமல் வாங்கலாம். So the key thing, Aisha, is really to do the homework, do the checklist, be aware of it, and ask the right questions to clear your mind. And if you have any suspicion, not to buy it, isn't it? Rather than yes, if it sounds too good to be true, it usually is. Yeah. So that's I think that's a good example we talk about the டீட்டெயில். ஆமாம் நேர்களே, இந்த வேளையில் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் அழையுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9688-3188. தொலைபேசியை அழைப்பதன் மூலம் நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கார்கள் வாங்குவது விற்பதிலே கேள்விகள் இருந்தால் அதை கேட்கலாம். So that's auction online, and so we talked about buying from the dealer, auction, and online. And so the next one we will probably move on is about someone wants to sell a car. What are the things you need to do? Yeah, so if you're selling privately, which is I'm guessing most of your listeners would be, you'll need to complete the notice of disposal on the back of the registration papers, for the buyer, and that needs to be done within 14 days of the sale. You must complete it and submit it to Service New South Wales. And you need to do it within that time frame to avoid late fees. There are late fees attached. I don't know specifically what they are. Sorry, and this is so you don't get the e-tags, the toll notices,
any fines that you might get, speeding fines, the car is in the other person's name. It is no longer yours. ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஆமாம், நீங்கள் கார்களை பதிவு செய்யும் போது இந்த கார்களை விற்கும் போது நீங்கள் விற்றவுடன் உடனடியாக இந்த டிஸ்போசல் நோட்டீஸ் என்பது உங்களது ரெஜோவின் பின்பக்கத்திலே இருக்கின்றது, அல்லது ஆன்லைனிலே செய்யலாம். அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்ய தவறுவீர்களாக இருந்தால் நீங்கள் கார் விற்று அந்த அடுத்த, அதாவது முதலாவது 2 வார காலத்துக்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது நீங்கள் செய்ய பிந்துமாக இருந்தால் காரை வாங்கியவர்கள் ஒரு டோலிலே சென்றாலோ அல்லது பார்க் பண்ணும்போது டிக்கெட்டுகள் பெற்றாலோ அது உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே அதை உடனடியாக செய்ய வேண்டும். So how does it work, Aisha? I think also this lodgement of disposal can be done online, right? That's one of those things everyone is doing. It used to be signed on the back of the rego form. Now you can do it online with New South Wales Transport. Yes, Service New South Wales. Yes, that's right. So yeah, you can go in and do it in person, or you can do it online. There's both options at the service centre. Mm-hmm. So that's a key thing we need to look at when you sell the car. Mm-hmm. And the other question, Aisha, let's talk about, I think, as part of again coming back to buying a car, about the I think we slightly talk about the insurance. What are the things you need to be looking at about insurance? Okay, so the information that we have is that once you've decided on your budget and the make and model of the car you would like to purchase, it's now time to shop around for the best price. Mm-hmm. The price can vary from dealership to dealership, and special offers will happen at different times throughout the year. And most dealerships will reduce prices just before the next year's models are delivered. Mm-hmm. So a new vehicle can be quite expensive, so you need to consider the different options for payments. So you have different loans that you can get. Mm-hmm. You can have something that's called balloon repayments. Mm-hmm. You can have an option varying the credit contract, leasing as well. So there's a number of different avenues you can have, but I would say if you're buying from a dealership, more than likely they will offer you a product for finance. But as we said before, it's best to shop around because it will vary greatly. Not to say that the dealerships are going to be the most expensive, but you may well find a better deal. ஆமாம், இந்த கார்களை வாங்கும்போது, புதிய கார்களை நீங்கள் வாங்கும்போது முக்கியமாக இந்த பணத்தை எவ்வாறு செலுத்துவது, இந்த வட்டி வீதம் என்ன என்ற பல விடயங்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதே போன்று மிக முக்கியமாக மற்ற விடயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வட்டி வீதங்கள் எவ்வாறு செலுத்த வேண்டும், அதாவது நீங்கள் மாதாந்தம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வாறு இருக்கின்றது. பலூனிங் பேமெண்ட் என்பது இந்த வட்டியை அதிகரித்து கொண்டே செல்வது. அப்படி செல்லும் போது இறுதி நேரத்திலே உங்களது வட்டி வீதம் அதிகரிக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இது எவ்வளவு செலுத்த வேண்டும், எவ்வாறு செலுத்த போகிறீர்கள், அது மட்டுமில்லாமல் முக்கியமாக உங்களுக்கு செலுத்தும் வசதி இருக்கின்றதா. அதாவது ஒரு காரை, முக்கியமாக ஒரு விலை கூடிய காரை நீங்கள் வாங்கும்போது 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கூட வாங்கலாம். அப்படி வாங்கும்போது அந்த பணத்தை செலுத்துவதற்கு உங்களுக்கு அதாவது சர்வீஸ் என்பார்கள், லோன் சர்வீசிங், அந்த வசதி இருக்கின்றதா, அல்லது வேறு தேவைகளுக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுமா என்ற அந்த கேள்விகளை கேட்க வேண்டும். But I'm saying also, Aisha, is about the serviceability. I think sometimes people end up buying a $100,000 car or whatever, and they may on an impulse buying, but then there's a lot more commitment, paying it for over many years, plus your circumstances can change as well in between. I think that's one of those things a lot of young people get caught out as well. Yes, definitely. I know a lot of my friends, when we finished school, they got sucked into buying a new car from a dealership, and they were paying that car off for years and years. And Correct. for what they bought it to what they ended up paying back. Plus also they had to hold back on, what are the other commitments. It's like same thing about buying a house, right? Mm-hmm. Circumstances could change. In 5 years, you may need money for something else. So these are one of the issues. Yes. So I think that's basically we covered most of the buying and selling the car. And just I think we quickly mentioned about inspection. What are the options available to do inspection? Is it
what would fair trading recommend? Is it like reaching out to? I mean, I know there are online. There are people list online for inspections. There are companies like NRMA offer inspections, and also your local mechanics can do. So Yes, yes. so As these long are as the they're licensed. That's what. Yeah, we would strongly encourage you go to a licensed mechanic to do the inspection. But like we said, if that's not an option, if finances won't allow that, we do have and you share checklist and your online video. checklist and yet the video online as well that goes through every detail. Yeah, because I think one other thing to need to be aware also, Aisha, is like even when the mechanic inspect and give you, because you're paying money, so he will do some of the details for you, but it's not a warranty, right? Can you ask that again, Siva? Sorry. I don't know. I mean, even if you have an inspection done by a mechanic, that person will check the car. But if something goes wrong, there's no guarantee offered by the No, if you buy privately, that is the risk. If you or buy, the mechanic. He's not giving you a guarantee yeah, saying, no, it's would be very difficult, I think, to seek legal action, Mhm. against that mechanic that said there were no issues. That's the risk you take when you buy private. யா யா ஆமாம் நேர்களே, நீங்கள் இந்த காரை வாங்கும்போது இன்ஸ்பெக்ஷனை செய்யுமாறு நாங்கள் சொல்லுகின்றோம். அதற்கு நீங்கள் பணத்தை செலுத்தியிருந்தீர்கள். இருந்த போதிலும் அந்த காரை சோதித்து உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று அவர்கள் சொன்னாலும் அது ஒரு உத்தரவாதம் என்று நீங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் தற்சமயம் ஏதாவது பிழை வந்தால் நீங்கள் உங்கள் மெக்கானிக்கிடமிருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பழைய கார்களை வாங்கும்போது ஒரு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So that's basically buying, selling, inspection, registration of most of the um, details. But then what are the other things people or other contacts Department of Fair Trading can provide on people buying and selling cars? You mentioned about the videos, checklist. Yeah, so we've just recently launched a buying a used car or motorcycle campaign. So Mhm. we've got a whole nother page on our website that's dedicated to this topic. So it's very easy to follow. It talks about where you can buy a car, what to be aware of, the inspections, selling a car, finance contracts, so warranties as well, extended warranties. So basically, all you need to know is on our website. Everything I've referenced today has been from our website. Mhm. ஆமாம் நேயர்களே, இங்கு நாங்கள் பேசிய விடயங்கள் அனைத்தும், அது மட்டுமில்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேர் ட்ரைனிங் இப்போது மோட்டார் சைக்கிள் கார்கள் வாங்குவது எவ்வாறு என்பதற்கான ஒரு புது கேம்பெயினை, ஒரு விளம்பரத்தை கூட செய்திருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் அனைத்தும் அவர்களது இணையதளத்திலே இருக்கின்றது. ஆகவே fairtrading.newsouthwales.gov.au என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கு இந்த கார் வாங்கும் விற்றுதல் பகுதிக்கு செல்வீர்களாக இருந்தால் அங்கு இந்த அனைத்து விடயங்களையும் அவர்கள் வழங்குகின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். So thanks very much, Aisha. I think we covered a lot of issues about buying and selling a car. I think it's also, like you said, we discussed, it impacts most of us. Pretty much every listener will be buying or selling a car many Yes, times in their career. absolutely. So is there any final take you want to share with to our listeners? No, just yeah, like we said, think about what you need. Are you a tradesperson and you need a truck? Mhm, Are you mhm. going to be driving, long distances, short distances where diesel might apply better or unleaded? How much will it cost to fill up some of these really heavy vehicles? Mhm. I think when I first bought my car, I could fill it up for under $100, and now with the huge fuel hikes, I'm Yes. spending an extra $50, Yes. to what it used. So all those things, consider your lifestyle when making a purchase like this, because it is a big purchase. And also it could be, sometimes, people want to think whether you want a sports car, two-door or a four-door. They all Mhm. look nicer sometimes. Then Yeah. sometimes if you have a growing family, you don't want to have a two-door. Or even Yes. even to sometimes go with the friends, having a two-door is a problem because, when Yes. people try to I get in never and liked the 2 doors. yeah, I know. It looks nicer, on the Yeah. brochure, whatever, but it's only for Not two when you're people sitting in the back. sitting in the back or to, let that person back in and out. It's Yeah. become Yeah. a problem as well.
Thanks very much, Aisha. I think for sharing all the details today. And what I will do, I will sum it up later on in Tamil about some of the key things we have done. As always, really appreciate your time and your knowledge and to share it with our listeners. Thank you for having me, Siva. See you Thanks. next time. See you. Bye-bye. நேயர்களே, இதுவரை நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்து ஆயிஷா கனீக் அவர்கள் இணைந்து கொண்டு மோட்டார் வாகனங்களை வாங்குதல் விற்றல் என்ற தலைப்பிலே பல விடயங்களை பார்த்தோம். ஒரு சிறு இடைவேளையின் பின்னர் நிகழ்ச்சியை தொடர்வோம். தமிழ் சமூகத்துக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் எடுத்து வரும் உங்கள் சமூக வானொலி ATBCயில் செவ்வாய்க்கிழமைகளில் வாரந்தோறும் அரச தகவல் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. கோவிட் தொற்று நோயின் தாக்கம் எமது நாளாந்த வாழ்க்கையில் பாரிய தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பின்னடைவுகளில் இருந்து தமிழ் சமூகமானது திடமான மீட்படைவதும் புதிய வாழ்வு முறைகளை கைப்பற்றுவதும் இன்றியமையாதது. உங்கள் ATBC நியூ சவுத் வேல்ஸ் அரசுடன் இணைந்து தகவல் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் துறைசார் நிபுணர்கள், சமூக தலைவர்கள், வானொலி நேயர்களுடன் கோவிட்டின் பின் எவ்வாறு உறுதியான சமூகத்தினை கட்டி எழுப்புவது, அதற்கான நடைமுறைகள் என்ன என்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து வர இருக்கின்றோம். நிகழ்ச்சியை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை கேட்க தவறாதீர்கள். நேயர்களும் வழமை போல இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகளுடன், உங்கள் கருத்துக்களுடன் நேரடியாக தொலைபேசியில் இணைந்து கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் 8 மணி முதல் 9 மணி வரை தமிழ் ஆஸ்திரேலிய சமூகத்திற்கான திடமான மீட்பு மற்றும் நிர்மாணம் பற்றிய நிகழ்ச்சி. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியிலே நாங்கள் குறிப்பிட்டது போல இன்று பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விடயமாக நாங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நாங்கள் சொல்லும் விடயம் இந்த பொருட்களை வாங்குதல் விற்றல் என்று பல விடயங்களை பார்த்ததின் அடுத்த கட்டமாக நாங்கள் பார்த்த முக்கியமான விடயம் வாகனங்களை வாங்குதல் விற்றல். அந்த ரீதியிலே வாங்குதல் விற்றல் என்ற ரீதியிலே நாங்கள் முக்கியமாக வாகனங்களை, மோட்டார் வாகனங்கள் அல்லது காரை அல்லது மோட்டார் சைக்கிளை வாங்கும் போது என்ன விடயங்களை பார்க்க வேண்டும், எந்த விடயங்களிலே அவதானமாக இருக்க வேண்டும் என்று பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த ரீதியிலே இன்று நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால், மீண்டும் இன்றும் நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்து இந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அந்த விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்ப்போமாக இருந்தால், கார் என்பதை வாங்குவதை 3 வகையாக வாங்கலாம். இங்கு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டது போல, முதலாவதாக கடையில் சென்று வாங்குவது அல்லது மோட்டார் வாகனங்களை விற்கும் கார் டீலர்ஷிப்பில் சென்று வாங்குவது ஒரு விடயமாக இருக்கின்றது. இது புதிய கார் அல்லது பழைய கார் எதுவாகவும் இருக்கலாம், அது அடங்கும். இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்ப்பது ஆக்ஷனிலே வாங்குவது, அதாவது ஏலம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே வாங்குவது. மூன்றாவதாக பார்ப்பது ஆன்லைன் அல்லது இன்டர்நெட் மூலம் கார்களை விற்கின்றார்கள். மார்க்கெட் பிளேஸ், eBay அல்லது carsales.com போன்ற பல இடங்களிலே விற்கின்றார்கள். ஆகவே இந்த வித்தியாசமான முறையிலே ரீதியிலே நீங்கள் இந்த கார்களை வாங்கலாம். ஆனால் அவற்றை வாங்கும் போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நீங்கள் டீலர்ஷிப்பில் வாங்கும் போது அங்கு உங்களுக்கு காருக்கான உத்தரவாதத்தை வழங்குகின்றார்கள். புதிய காராக இருந்தால் 4 வருடங்கள், 5 அல்லது 7 வருடங்கள் கூட உத்தரவாதம் வழங்கப்படுகின்றது. அதே போன்று உங்களை காரை நீங்கள் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடித்த மாதிரி வாங்குவது, அதாவது டெஸ்ட் டிரைவ் ஓடி பார்த்து வாங்குவதற்கான சந்தர்ப்பம் அங்கு வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களது பழைய காரை அவர்களிடமே கொடுத்து அதையும் விற்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை ட்ரேட் இன் என்று சொல்வார்கள். அதாவது உங்களது பழைய காரை $10,000 $5,000 என்று அவர்கள் சொல்லும் விலையத்தில் நீங்கள் அவர்களிடம் பேரம் பேசி அதை விற்கக்கூடிய வசதியும் இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும் ஒரே இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த காரை நீங்கள் அங்கு வாங்கும்போது அவர்கள் இந்த ஃபைனான்ஸ் காரைக்கு மாதாந்த தவணை அடிப்படையிலே காருக்கான
காரை செலுத்தி முடிப்பதற்கான வசதியையும் கொடுப்பார்கள். ஆனால் இங்கு அலிஷா குறிப்பிட்டது போல ஒரு சில விடயங்களிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த வட்டி வீதம் என்ன என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 2வது, காரை என்ன தொகை கொடுத்து வாங்குகின்றீர்கள் என்பது கூட கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு அடுத்த 4 வருடங்களுக்கு இந்த பணத்தை செலுத்துவதற்கான வசதி இருக்கின்றதா? அல்லது உங்களது வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் இருக்கின்றதா? அல்லது நீங்கள் ஒரு வீடு வாங்க இருக்கின்றீர்களா? அதன் காரணமாக காரை வாங்குவதன் காரணமாக வீடு வாங்குவதற்கான லோன் எடுக்கும்போது அங்கு அதை உங்களுக்கு தர மறுப்பார்கள் அல்லது குறைந்த தொகையை தான் தருவார்கள். ஆகவே இத்தகைய விடயங்களிலே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஆக்ஷனிலே வாங்கும்போது ஆக்ஷனிலே பொதுவாக காரின் விலை குறைவாக இருக்கும். அதாவது கடையில் வாங்குவதிலும் பார்க்க. ஆனால் ஆக்ஷனிலே நீங்கள் காரை வாங்கும்போது அதற்கு அங்கு உத்தரவாதம் இருக்காது. கார் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது கார் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான நேரம் உங்களுக்கு இருக்காது. அதே போன்று அதாவது நீங்கள் காரை சடதியாக வாங்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுடன் போட்டி போட்டு வாங்குகின்றீர்கள். அதன் காரணமாக சற்று கூடுதலான விலையை நீங்கள் கொடுப்பீர்கள். ஆகவே அந்த விடயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றது 3வதாக ஆன்லைன் என்று சொல்வார்கள். ஆன்லைனிலே வாங்கும்போது கூட கவனமாக இருங்கள். நீங்கள் பேரம் பேசுவது போன்ற பல விடயங்களை கம்ப்யூட்டரில் செய்தாலும் காரை நீங்களாகவே சென்று பார்த்து வாங்குவதுதான் நல்லது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னது போன்று ஒரு இளைஞர் ஒருவர் $5,500 ஒரு காரை பேர்த்திலிருந்து வாங்கினார். அனைத்து விடயங்களையும் செய்து பணத்தையும் செலுத்திய பின்னர் அவர்கள் ஒரு விளையாட்டு கார் ஒன்றை பார்சலிலே அனுப்பிவிட்டார்கள். ஆகவே இப்படியான ஏமாற்றுக்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் முற்று முழுதாக தனியாரிடமிருந்து நீங்கள் ஆன்லைனிலே வாங்கும்போது ஏற்படுகின்றது. ஆகவே அந்த விடயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அதே போன்று தனியாரிடம் அல்லது ஆக்ஷனிலே வாங்கும்போது நீங்கள் அந்த காரிலே ஏதாவது கடன்கள் அந்த காரை பாவித்து பெற்றிருக்கின்றார்களா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு ஆன்லைனிலே செய்யலாம். அதை PPSR என்பார்கள். பர்சனல் ப்ராப்பர்ட்டி ரிகவரி செக்யூரிட்டி ரிப்போர்ட் என்பது. இதன் மூலம் $2 கொடுப்பதன் மூலம் நீங்கள் காரின் ரெஜோ நம்பரை போட்டால் காரின் என்ஜின் இலக்கம் என்ன, காரின் பாடி வின் இலக்கம் அல்லது பாடி வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்பார்கள், அந்த இலக்கம் என்ன என்ற இலக்கங்கள் தரும். அந்த 2 இலக்கங்களையும் காரில் இருக்கும் இலக்கத்துடன் ஒப்பிட்டு நீங்கள் அதை உறுதி செய்து கொள்ளலாம். அதைவிட முக்கியமாக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களமானது ஒரு 8 நிமிட வீடியோ ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். கார்களை வாங்கும்போது என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை அவதானமாக இருக்க வேண்டும் என்று பல விடயங்களை தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அதையும் அந்த இணையதளத்தில் உள்ள அந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு செக்லிஸ்ட் என்னென்ன விடயங்களை நீங்கள் அறிந்து அதை டிக் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை வைத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதே வேளையிலே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 96883188 96883188. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது எதிர்வரும் காலங்களில் தலைப்புகளிலே ஏதாவது விடயங்களை பேச விரும்பினால் அழைத்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆகவே நேயர்களே, நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களம் என்பது நியூ சவுத் வேல்ஸ் அரசின் முக்கியமான ஒரு திணைக்களம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேர் ட்ரேடிங் என்பது எமது மக்கள் அனைவரையும், பொதுமக்கள் வாங்குவோர்கள் அனைவரையும் பாதுகாப்பதற்காக அரச சட்டங்கள் மூலம் வரையறுக்கப்பட்டது. அந்த திணைக்களத்துடன் இணைந்து ATBC வானொலி நடத்தும் இந்த நிகழ்ச்சி வாராந்தம் செவ்வாய்க்கிழமைகளில் 7 தொடக்கம் 8 மணி வரை இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த வேளையிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். ATBC வானொலி இத்தகைய புதிய விடயங்களை செய்வதற்கென ஆஸ்திரேலிய அரசினால் எமக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய அரசினால் எங்களுக்கு ஒரு முக்கியமான விருது கூட வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த விருது ஆஸ்திரேலியாவிலே ஒரு சிறந்த வானொலி விருதாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த விருது நியூ சவுத் வேல்ஸ் முதல்வரின் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டோம். ஆகவே இதன் மூலம் நாங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகின்றோம் என்றால்,
இத்தகைய புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அல்லது எடுத்து வருவதன் மூலம் நாங்கள் இந்த விடயங்களை ஒரு புதுமையான முறையிலே எடுத்து வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தயாரித்து வழங்கும்போது இதை கேட்டு ஆதரவு தர வேண்டும். இதன் மூலம் இந்த நிகழ்ச்சிகள் பலருக்கும் பலனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதே எமது விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள். அடுத்த வாரம் எமது வானொலியிலே சங்கங்களை ஆரம்பிப்பது எப்படி, கோஆபரேட்டிவ் அல்லது அசோசியேஷனை பலரும் இங்கு தொடங்குகின்றார்கள், தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை ஆரம்பிக்கும் போது என்ன விடயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எவ்வாறு ஆரம்பிப்பது என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கும் இந்த வேளையிலே இந்த விடயங்கள் பற்றி அடுத்த வாரம் பேச இருக்கின்றோம். ஆகவே அந்த நிகழ்ச்சியையும் கேட்க தவறாதீர்கள். ஆகவே மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்தின் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இரவு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது சிவசம்பு பிரபாகரன். வணக்கம் நேயர்களே.